நீ அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் அவங்க கூட பேசிட்டு சாப்பிட்டுட்டு பத்ராவை கூட்டிட்டு வந்துடுறியா? மா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா. அவ போலீஸ்காரிங்கிறத நீங்க மறந்துட்டீங்களா? அவளாலதான் மத்தவங்களுக்கு பிரச்சனை வரும். ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? அவ டியூட்டிக்கு போகும்போதெல்லாம் கூட எனக்கு எந்த பயமும் வந்ததே இல்லை. ஆனா இன்னைக்கு என் மனசுக்கு ரொம்ப தப்பாவே தோணிட்டு இருக்குடா. உங்களுக்கு தோணுதுக்காகலாம் நான் அவளை போய் கூட்டிட்டு வர முடியாதுமா. நான் பத்ரா கூட அவ வீட்டுக்கு போகாம அவ போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அவ பின்னாடி போனா அவ அப்பா அம்மா என்ன என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் ஒண்ணு நினைக்க மாட்டாங்கப்பா. மா, பத்ராவை அக்கறையா கூட்டிட்டு போறதுக்காக நீ வந்திருக்கேன்னு தான்ப்பா நினைப்பாங்க. நான் இவ்வளவு சொல்றேன்ல, போய் கூட்டிட்டு வாப்பா. இப்ப போக முடியாதுமா. அக்கா கூட அட்வொகேட் ஆபீஸ் வரைக்கும் வரேன்னு சொல்லியிருக்கேன். அங்க போறதுக்கு தான் நான் கிளம்பிட்டு இருக்கேன். டேய், நான் உமா கிட்ட சொல்றேன், நீ போய் பத்ராவை கூட்டிட்டு வாடா. கார்த்தி, ரெடி ஆயிட்டியா? கிளம்பலாமா? என்னாச்சு கார்த்தி? ஒண்ணு இல்லக்கா, வாங்க நாம போலாம். பரவாயில்ல, என்னாச்சுன்னு சொல்லு. உமா, பத்ரா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. போய் அவளை கூட்டிட்டு வான்னு கார்த்திகிட்ட சொன்னேன். கார்த்தி, நீ போய் பத்ராவை கூட்டிட்டு வா. இல்லக்கா, நான் உங்க கூட வரேன். கார்த்தி, நாம நாளைக்கு கூட அட்வொகேட் ஆபீஸ்க்கு போலாம். அம்மா சொல்றாங்கல்ல, நீ போய் பத்ராவை கூட்டிட்டு வா. பத்ராவோட அப்பாவும் அம்மாவும் உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இல்லக்கா, அது வந்து நீ இப்ப கூப்பிட போகலனா ஏன் கூட நீ வெளியில வரதுனாலதான் அவளை கூப்பிட போலன்னு பத்ரா என்ன தப்பா நினைப்பா. அதனால நீ போயிட்டு வா கார்த்தி. நாம நாளைக்கு கூட போய்க்கலாம். ஆட்டோ இண்டிகேட்டர் போடுறானா? ஒருவேளை அங்க எங்க இறங்க போறாளோ? ஆமாண்டா. வண்டி ஓரமா நிறுத்து, வண்டி ஓரமா நிறுத்து. நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ண வேணாம். நீ மட்டும் இறங்கி போய் அவ எங்க இறங்குறா, யாரோட பேசுறான்னு பார்த்தோம். ஆமா பத்ரா, என்னம்மா ஆட்டோல வர, வண்டியில வரலையா? வண்டியை ஸ்டேஷனுக்கு அனுப்பிட்டேன்ப்பா. அம்மா, நீங்க ஏன் பதட்டமா இருக்கீங்க? வாமா உள்ள போய் பேசிக்கலாம் வா. ஓ, இதுதான் வீடா? வா 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 வா, உட்கார் உட்கார். ஐயனாரே, என் பிள்ளைக்கு துணையா இருந்து நீதான்ப்பா காப்பாத்தணும். பாத்துறியாடா? பாத்துருக்கண்ணா. இங்க இருந்து கொஞ்சம் தூரத்துலாம் வீடு இருக்குண்ணா. எடு எடு, போலாம். அண்ணா, இங்கதான் போனா. அதான் அந்த வீடாடா? ஆமாண்ணா. ஓரமா நிறுத்து. டேய் டேய், இறங்குங்கடா. டேய், நீ போயிட்டு சாப்பிட்டா சார் போ. அண்ணா, இந்த வீடு தானே, இதுக்குள்ளதான் போனா. டேய், இந்த வீடு தானே? நல்லா தெரியுமா? அண்ணா, நல்லா பார்த்துட்டு தானே வந்தேன். போனவ இன்னும் ஆளையே காணோமே. அப்புறம்ண்ணா, நம்ம லேட் பண்ணவே கூடாதுண்ணா. போற வழியில போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும். எனக்கு ஒரு சந்தேகம். ஆட்டோ நிறுத்திட்டு இறங்கினாலே நம்ம ஃபாலோ பண்ணதை பார்த்துருப்பாளோ? அதான் வீட்டில் போய் ஒளிஞ்சிருப்பாளா? அண்ணா, சேச்சா, அப்பெல்லாம் ஒன்றும் இருக்காதுண்ணா. இப்போ வந்துருவாண்ணா.
அம்மாடி 2-3 நாளைக்கு எங்கேயும் போக வேணாமா, லீவ் போட்டுருமா. என்னப்பா காலையில இருந்து சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க? என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இவ்ளோ பதட்டம்? நல்லா கேளு பத்ரா. காலையில எந்திரிச்சதுல இருந்து ஒரே கலாட்டா. ஏதோ கெட்ட கனவு கண்டாராம், அதுல இருந்து வீட்டையே ரெண்டாக்கி போட்டாரு. ஏன்பா சாதாரண கனவுக்கா இவ்ளோ கலாட்டா பண்றீங்க? சாதாரண கனவுன்னு சொல்லாதம்மா, அதை நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. உன்னை அந்த கோலத்துல பார்த்ததுல இருந்து என் மனசு கிடந்து தவிக்குதுமா. எந்த கோலத்துல? புரியலப்பா. இல்லம்மா, உன்னை யாரோ 4 ரவுடி பசங்க துரத்துனாங்களாம். அவங்களோட நீ சண்டை போட்டப்போ அவங்க உன்னை வெட்டிட்டாங்களாம். நீ ரத்த வெள்ளத்துல கடந்தியா. காலையில இருந்து 1000 தடவை சொல்லி புலம்பி தீத்துட்டாரு. அப்பா இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கா இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? எதுமா சின்ன விஷயம்? நீ ரத்த வெள்ளத்துல கிடக்கிறது சின்ன விஷயமாமா? பா அது வெறும் கனவு. அது கனவுன்னு மட்டும் நினைக்காதம்மா. நமக்கு நடக்க போற விஷயத்த கடவுள் முன்னாடியே காட்டி கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்படிதாம்மா தோணுது. ஐயோ அப்பா, எந்த காலத்துல இருக்கீங்க நீங்க? நல்லா கேளு பத்ரா, இன்னும் உங்க அப்பா கொஞ்சம் கூட மாறல. ஒரு நல்ல தைரியமான போலீஸ்கார பிள்ளைய பெற்றிருக்கோம். அதுக்கு தைரியமா 4 வார்த்தை சொல்லுவோன்னு இல்லாம புள்ள மனசை போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க. இல்ல சுஜாதா, கனவு மட்டும் இல்ல, அந்த ஜோசியரோட சோழியுமா போய் சொல்லும். என்னது ஜோசியர் சோழி? அந்த கூத்த ஏமா கேக்குற? அந்த கனவு கண்டதுல இருந்து புலம்பிட்டே இருந்தாரா? சரி, அப்படியெல்லாம் இருக்காது, அவர் மனசை கொஞ்சம் சமாதானப்படுத்தலான்னு ஒரு நல்ல ஜோசியரை பார்த்துட்டு வாங்கன்னு தெரியாம சொல்லிட்டேம்மா. இவரு ஜோசியர்கிட்ட போய் கனவு கண்டதை சொன்னாரோ என்னவோ. 2-3 நாள்ல உனக்கு ஒரு கண்டம் இருக்கு, வெளியே எங்கேயும் போகாம பாத்துக்கணும்னு அந்த ஜோசியக்காரன் சொல்லி இருக்கான். இவரும் அதையே புடிச்சுக்கிட்டு உங்ககிட்ட மல்லு கட்டிட்டு நிக்கிறாரு. ஒண்ணு இல்ல சுஜாதா, 3 ஜோசியரும் அதே தான் சொன்னாங்க. 3 ஜோசியக்காரங்கிட்டையும் நீங்க இதையே சொல்லி புலம்பி இருப்பீங்க. அவனும் உங்ககிட்ட பணம் கொடுக்கறதுக்காக நீங்க சொன்னதையும் உங்ககிட்ட திருப்பி சொல்லி இருப்பான். 3000 ரூபாய் தண்டமானதான் மிச்சம். அப்பா எனக்கு எதுவுமே ஆகாத, நீங்க பயப்படாதீங்க. இல்லம்மா. அப்பா சாமி, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? நீ வாமா, விட்டா இவர் புலம்பிட்டே இருப்பார். நீ வா. பத்ரா நில்லுமா, உன் துப்பட்டாவை குடுமா. எதுக்கு கேக்குறீங்க? குடுமா சொல்றேன். என்னம்மா இது? நெருப்புல பொசுங்கின மாதிரி இருக்கு. என்னம்மா, என்ன ஆச்சு? பத்ரா, என்னம்மா ஆச்சு? கிளம்பி வரும்போது சாமி கும்பிட்டுட்டு போக சொல்லி அத்தை கூப்பிட்டாங்க. சரின்னு போனேன். சாமி கும்பிடுறப்போ தெரியாம நெருப்பு பத்திக்கிச்சு. கஸ்தூரி அக்கா பார்த்து சொன்னாங்க, உடனே அணைச்சிட்டேன். என்னம்மா சொல்ற? சாமி விளக்குல இருந்து நெருப்பு பட்டுடுச்சா? ரொம்ப அபசகுணமா தெரியல உனக்கு? ஐயோ அப்பா, நான் கவனம் இல்லாம இருந்ததுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அம்மா, அப்பா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாரு. இல்ல பத்ரா, அப்பா சொல்றதா சரி. எனக்கு என்னமோ எதுவும் சரியா இருக்கிற மாதிரி தோணல. நீயும் ஒத்து ஊத ஆரம்பிச்சிட்டியா? அத்தையும் அப்படிதான். நெருப்பு பத்திக்கிச்சு, இந்த நேரத்துல உங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போகணுமா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பத்ரா, உங்க அப்பா சொல்றப்போ எனக்கு ஒண்ணுமே தோணல. ஆனா இப்போ நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என் மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்குமா. இதை பாரு பத்ரா, பேசாம 2-3 நாளைக்கு லீவ் போட்டுட்டு நீ இங்கேயே இருமா. நான் வேணா சம்பந்திக்கு ஃபோன் பண்ணி பேசிடுறேன். அம்மா, நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன உங்க மூட நம்பிக்கையை ஒத்துக்க வைக்க பார்க்காதீங்க. அம்மாடி, அது மூட நம்பிக்கையாவே இருந்துட்டு போட்டுமா. நாங்க இவ்வளவு சொல்றோம்ல, எங்க 2 பேருக்காச்சும் 2 நாள் இருக்கலாம்ல. அப்பா, உங்களுக்காக நான் எத்தனை நாள் வேணாலும் இருப்பேன். ஆனா இந்த மூட நம்பிக்கைக்காக மட்டும் என்னால இருக்க முடியாது. சரிம்மா, அப்பா கேக்குறேன்ல, ஒரு 2 நாளாச்சும் இருந்துட்டு போமா. என்னம்மா இன்னும் யோசிக்கிற? இல்ல,
ஒரு முக்கியமான கேஸ்ல இன்னைக்கு தான் ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கு. அம்மாடி, எந்த கேஸா இருந்தாலும் ஒரு 2 நாள் தள்ளி பாத்துக்கம்மா. ஒரு நிமிஷம். சொல்லு ஷீலா. அப்படியா? ப்ரூஃப் கிடைச்சிருக்கா? இதோ உடனே வரேன். அப்பா, நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். ஏய், அம்மாடி, இப்பதானம்மா வீட்டுல இருக்கேன்னு சொன்னேன். அப்பா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் போயிட்டு 1/2 மணி நேரத்துல வந்துடுறேன். அப்புறம் நான் 2 நாள் இங்க வந்து உங்க பக்கத்துலயே இருப்பேன். பத்ரா, பாத்துமா. என்னம்மா அது? இடிச்சுக்கிட்டியா? ஐயோ, ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. நான் போயிட்டு வந்துடுறேன். சரியா? பத்ரா, பத்ரா, போகும்போதே தடுக்குதுமா. உள்ள வந்து தண்ணி குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் அம்மா, உட்காந்துட்டு போ. அந்த 10 நிமிஷத்துல நான் வேலையை முடிச்சிட்டு வந்துடுவேன். நீ அப்பாவை சமாதானப்படுத்து. அம்மா, பத்ரா, நான் வேணா டிராப் பண்றேம்மா. அப்பா, நான் வந்துடுறேன்ப்பா. இருமா, சொல்றத அப்பா, கேளுமா. நான் போயிட்டு வந்துடுறேன்ப்பா. அண்ணே வந்துட்டானே. பத்ரா, சொல்றத கேளுமா, உள்ள வந்து please. 10 நிமிஷம் உட்காந்துட்டு போ. அம்மா, பத்ரா, இரும்மா, நீ அப்பாவை சமாதானப்படுத்து. டேய், நம்மள பாத்திர போறா, கண்டுக்காத மாதிரி நில்லுங்க. ஏன் தான் இப்படி சொல்றத ஆட்டோ. கேட்க மாட்டேங்கிறியோ? டேய், அந்த சைக்கிள் ஓட்டவனா அவனை மீதிர. ஏய், என்ன பாக்குற? ஏய் அடிக்கிறீங்க? ஐயோ, ஏய், ஏய் நான் மட்டும் ஸ்மோக் ஏய், போட்டு stop அடிக்கிறீங்க? யார் அடிக்கிறீங்க? யோ விடுங்க, நானே பண்ணேன். ஏய், வயசானவரை ஏன் அடிக்கிறீங்க? பாருங்க மேடம், நான் ஒழுங்கா தான் வந்துட்டு இருந்தேன், என்ன போட்டு அடிக்கிறாங்க. நீங்க பயப்படாம இருங்க. ஹலோ, ஏன் இப்படி பண்றீங்க? பத்ரா, நீ கிளம்புமா. அப்பா, நீங்க இறங்குப்பா. மேடம் ப்ளீஸ் மேடம், டேய். என்ன சொல்லுங்க மேடம். டேய், உன்கிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப பொம்பளைட்ட கம்ப்ளைண்ட் பண்ற? தம்பி, பிரச்சனை பண்ணாதீங்க தம்பி. போங்க தம்பி. போக மாட்டான், இங்கேயே தான் இருப்பான். என்ன பண்ணுவ? ஒழுங்கு மரியாதையை எடுத்து காலி பண்ணிட்டு போயிட்டே இருங்க. பொட்டச்சியெல்லாம் வாய் பேசுது. ஏய், யாரு பொட்டச்சின்னு சொல்ற? நான் யாருன்னு தெரியுமா? போலீஸ். போலீஸ் ஆமா, பார்த்தா தெரியலையே. அம்மா, விடுமா. தம்பி, நீங்க போங்க தம்பி, அப்பா, ப்ளீஸ். நீங்க ஏப்பா அவன் கிட்ட எல்லாம் கெஞ்சுறீங்க? பத்ரா, வேண்டாம் பத்ரா, விடு, கிளம்பி போ. தம்பி, நீங்க கிளம்புங்க தம்பி. இங்க கலாட்டாலாம் பண்ணாதீங்கப்பா, ப்ளீஸ். கலாட்டாவா? எங்களை பார்த்தா கலாட்டா பண்ற மாதிரியா தெரியுது? பொம்பளைன்னு பாக்குறேன், இல்ல பொழந்துருவேன். ஓங்கி விட்டேன்னு வச்சுக்கோ. போடே. டேய், பொம்பளை கிட்ட என்னடா இப்படி பேசுற? அவள பேசுற, நீ என்னடா கேக்குற? பொருளை போடா. ஏய், ஐயோ, ஒட்டி பொம்பளைன்னு பாக்குறேன், இல்ல ஓங்கி அரைஞ்சிருவேன். நம்ம பேச- ஓடி. ஐயோ, வாடா, அடிக்கல. வாடா. ஏய், பத்ரா. ஏய், ஏய், வாடா, 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 அவனே வாடா. என்னங்க? ஏய், மாமா, என்னாச்சு? பத்ராவை யாரோ அடிக்கிறாங்க. காப்பாத்துங்க மாப்ள. யார் மேல கை வச்சா? அடிக்க. ஐயோ, பத்ரா, பத்ரா, மாப்ள. பத்ரா, 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 ஐயோ. பத்ரா, பத்ரா, பத்ரா. உசுரே விட்டு போயிட்ட, மனச வெட்டி வீசிட்ட. உசுரே விட்டு போயிட்ட, மனச வெட்டி வீசிட்ட. நீ தந்த காயமும் நீ தந்த கோபமும் என்னோடு இருக்கிறதே. நான் தந்த பாசமும் நான் கொண்ட நேசமும் உன்னோடு இருக்கிறதா. உசுரே விட்டு போயிட்ட, மனச வெட்டி வீசிட்ட. உசுரே விட்டு போயிட்ட, மனச வெட்டி வீசிட்ட. நீ தந்த காயமும் நீ தந்த கோபமும் என்னோடு இருக்கிறதே. நான் தந்த பாசமும் நான் கொண்ட நேசமும் உன்னோடு இருக்கிறதா.
கேட்கலையம்மா. நிலைமைய பாத்தியா? பத்ரா. கொஞ்சம் தள்ளுங்க, வழிவிட்டு நில்லுங்க. சிஸ்டர், டாக்டர், மேடம். எனக்கு அப்படி ஒரு மோசமான கனவு வந்தப்பவே பயந்த. என் பொண்ணு என்ன பாவம் பண்ணா? இப்படி பண்ணிட்டாங்களே. யாரு கண்ணு பட்டதோ தெரியலங்க. என் கண்ணு முன்னாடியே என் பொண்ணு அடிச்சிட்டாங்க சுஜாதா. என்னங்க, அவளுக்கு ஒண்ணு ஆகாதுங்க. நீங்க தான் பேஷண்டோட ரிலேட்டிவ்ஸ்? ஆமா டாக்டர். என்னாச்சு? ரவுடிங்க அடிச்சதால போலீஸ் கேஸா? இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா ஸ்டேஷனுக்கு? அவங்களே இன்ஸ்பெக்டர் தான். அவங்க எப்படி இருக்காங்க இப்போ? ஹெட் இன்ஜூரிங் ஆனதால பிளட் ஹெவியா லாஸ் ஆயிருக்கு. இன்டர்னலா அடிபட்டதால டயக்னோஸ் பண்ணியிருக்கோம். நியூராலஜிஸ்ட் வந்து என்னன்னு டெஸ்ட் பண்ணி சொல்லட்டும், அதுக்கப்புறம் தான் எதுவும் சொல்ல முடியும். டாக்டர். அத்தை, ஏன் இந்த நேரத்துல அவளாத்திட்டு இருக்கீங்க? பத்ராவும் கார்த்தி இன்னும் வீட்டுக்கு வரல. அவங்கள தான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன். அவங்க எங்க போயிருக்காங்க? இங்க இருக்கிற பத்ரா வீட்டுக்கு தானே? கார்த்திக்கும் பத்ராவுக்கும் மாத்தி மாத்தி ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன். ரிங் போகுது, ஆனா அவங்க எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. அதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அவ அவங்க அப்பா அம்மாவை பார்த்ததும் நேரம் போறதே தெரியாம பேசிட்டே இருப்பா. பாவம், நீங்க இங்க பதறி போய் உட்காந்துருக்கீங்க காலையில இருந்து. பத்ரா அப்படிப்பட்ட பொண்ணே இல்ல. நேரம் ஆகுதுன்னா ஃபோன் பண்ணி சொல்லுவாளே. நீங்க என்னைக்குதான் அவளை விட்டு கொடுத்து பேசியிருக்கீங்க? நான் வேணா போய் பத்ரா வீட்டுல பாத்துட்டு வந்துட்டுமா? ஐயோ அத்தை, நீங்க ஏன் இவ்வளவு பதட்டு படுறீங்கன்னு எனக்கு புரியவே இல்ல அத்தை. ஹலோ கார்த்தி, எங்கப்பா இருக்க? அம்மா, அம்மா பத்ராக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா. ஐயோ, ஏய் பத்ராக்கு இப்ப எப்படி இருக்கு? நான் இப்பவே கிளம்பி வரேன், நீ அங்கேயே இருப்பா. அத்தை, பத்ராக்கு என்னாச்சு? பத்ராவுக்கும் ரவுடி பசங்களுக்கும் ஏதோ தகராறு ஆயிடுச்சான். அதுல பத்ராவுக்கு அடிபட்டிருக்கான். நிறைய ரத்தம் போயிடுச்சான். ச்சே,
பொண்ணுன்னு கூட பார்க்காம அவங்க எல்லாம் இப்படி பண்ணிட்டாங்களே, நல்லா இருப்பாங்களா அவங்களா? என்னவோ நடக்க போகுதுன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருந்தது. நேர்ல மோத பயந்துகிட்டு அவளை அடிக்கிறதுக்கு ஆள் அனுப்பியிருக்கான். பாவம் பத்ரா. சரி கஸ்தூரி, நான் போய் மாமா பார்த்து விஷயத்த சொல்லிட்டு ஆஸ்பத்திரி போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்க அத்தை. இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். இப்பதான் சந்தோஷமா இருக்கு.